வணக்கம் நேயர்களே. இந்தியாவிற்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான விமான சேவை 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியான செய்தி தொடர்பாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திற்கும் இந்தியாவின் சென்னை பட்டணத்திற்கும் இடையிலான விமான சேவைகள் 1ஆம் தேதி முதல் கோலாகலமாக ஆரம்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு விமான சேவை ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் இந்த விமான சேவையை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் மதியம் 1:55 மணிக்கு புறப்படுகின்ற விமானம் இண்டிகோ விமானம் யாழ்ப்பாண விமான நிலையத்திற்கு 3:10 வருமா மாலை. அதே போல மீண்டும் யாழ்ப்பாண விமான நிலையத்திலிருந்து 3:55 மணிக்கு புறப்படுகின்ற விமானம் சென்னைக்கு மாலை 5:10 மணிக்கு போய் சேரும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இண்டிகோ விமான சேவை ஆரம்பிக்கப்படுகின்ற 1ஆம் தேதியானது இப்பொழுது அவசரமாக மக்கள் வந்து முண்டி அடிக்கின்றார்கள். நாங்கள் தான் முதல் போக வேண்டும், நாங்கள் தான் முதல் போக வேண்டும், எப்படியாவது 20 நாளை கூட நாங்கள் இந்தியா போயிட்டு வந்துடும் என்று சொல்லி யோசிக்கிறார்களாம். ஏன் அந்த 20 நாள் குறி வைக்கப்படுகிறது என்றால், சில வேளைகள் எலெக்ஷன் முடிஞ்சால் நிப்பாட்டுவாங்களா அந்த சேவை என்ன மாதிரி மக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க. இதெல்லாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. விமான சேவைகள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இடம்பெறும் என்று. ஆனால் அது தொடர்ந்து இடம்பெறுமா இல்லையா என்பதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ அந்த கொஞ்ச நாளைக்காவது நாங்கள் ஒருக்கா இந்தியா போயிட்டு வந்துடும் என்ற மாதிரி மக்கள் யோசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது அலையன்ஸ் விமான சேவை வந்து வாரத்தில் 4 நாட்கள் காலை வேளையில் மட்டும் தன்னுடைய சேவையை ஆரம்பித்திருக்கிறது. அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட சேவையாக, குறிப்பாக திங்கள், செவ்வாய், வியாழன், சனி இந்த 4 நாட்களும் காலை வேளையில் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான ஒரு விமான சேவையை நடத்தி கொண்டிருக்கிறது அலையன்ஸ் விமானம். அந்த சேவையினுடைய நிமித்தமாக மக்கள் சென்று வரலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற நோக்கம் என்ன என்பது மிக முக்கியமானது. யாழ்ப்பாணத்திற்கும் சென்னைக்குமான விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டால் பரஸ்பரம் ஒரு பொருளாதார ரீதியிலான அல்லது பரஸ்பர ஒரு நம்பிக்கை ரீதியிலான உறவு பாலமாக இந்த விமான சேவைகள் அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. தொப்புள்கொடி உறவாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழக உறவுகளை நாங்கள் நேரடியாக ஒரு மணித்தியாலம் 15 நிமிடத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், அவர்கள் எங்களை 1 மணித்தியாலம் 15 நிமிடத்தில் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம். எனவே இண்டிகோ விமான சேவை இந்த சந்தர்ப்ப ஆரம்பிக்கப்படுவது இலங்கையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தல் காலத்தை முன்னிட்டுத்தான் இந்த சேவைகள் ஆரம்பிக்கப்படுகின்றனவா என்றால் நிச்சயமாக அது உறுதியாக தெரியவில்லை. இருந்தாலும் கூட ஒரு நல்ல காரியம் நடந்தால் நாங்கள் அதற்கும் முடிச்சு போடக்கூடாது இல்லையா? பொதுமக்கள் சொல்லிக் கொள்வதை போல நல்ல காரியம் நடந்திருக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த விமான சேவைகள் பிரகாரம் பரஸ்பர புரிந்துணர்வுகள் மற்றும் ஒப்பந்த ரீதியிலான மற்றும் அதிகப்படியாக பொருளாதாரம் சார்ந்த ஒரு வர்த்தக பரிமாற்றங்கள் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஏற்படக்கூடும் என்று நம்பப்படுகிறது. பொதுவாக ஆடை அணிகலன்கள் மற்றும் ஆபரணங்கள் மற்றும் பல பொருட்களை கொண்டு போய் வருவதற்கு இந்த விமான சேவைகள் உதவும். கப்பல் போக்குவரத்துகளும் சிறப்பான முறையில் ஆரம்பித்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நல்ல சகுனத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதற்கு நாங்கள் இந்த விமான சேவைகள், கப்பல் சேவைகள் மற்றும் இதர அபிவிருத்திகள் போன்ற வேலைகளை தொடர்ந்தும் நாட்டில் தக்க வைப்பதற்கு ஆட்சியில் இருக்கின்றவர்களோ அல்லது இனி ஆட்சிக்கு வருகின்றவர்களோ அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஆட்சியில் இருக்கின்றவர்கள் தாங்கள் இருக்கின்ற போது மட்டும் அதை இல்லாமல் இனி வருகின்ற ஆட்சியாளர்களும் இது போன்ற நல்ல விஷயங்களை தொடர்ந்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உறுதியான கட்டமைப்பில் செயற்படுவதுதான் மக்கள் அதிகமாக விரும்பிக் கொள்கின்ற ஒரு முறையாக இருக்கிறது. ஓகே, வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் அடிக்கடி சென்னைக்கு போய் வரலாம், எங்களுடைய உறவுகளை சந்திக்கலாம், அவர்களும் இங்கு வருவார்கள். இந்த பாதுகாப்பான பயணங்கள் மற்றும் பொது போக்குவரத்துகள் மிக இலகுவான முறையில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கு விமான சேவை தெரிவித்திருக்கிறது. ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளை. வணக்கம்.